அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேற்றைய நாள் ஆசிய கிண்ண போட்டிகள் ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையிலே நடந்து முடிஞ்சிருக்குது. அதுவும் இந்தியா பாகிஸ்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றைய நாள் போட்டிகள் எவ்வாறு அமைஞ்சது, எந்த அணி வெற்றி பெற்றது, நடந்த சம்பவங்கள் என்னன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நேற்றைய நாள் நடந்த மத்தியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனலுக்கு வராங்க. அதாவது 25,000 ரசிகர் பார்க்கக்கூடிய துபாய் கிரவுண்ட்ல நேற்று நடந்த போட்டியில நாணய சுழற்சியில வின் பண்றாங்க இந்த இந்திய அணி நாணய சுழற்சியில வின் பண்ணி பாகிஸ்தான் அணியை முதலாவது துடுப்படுத்த ஆடுமாறு கேட்டுக்கொள்றாங்க. இதற்கமே பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்யறாங்க. பாகிஸ்தான் அணியில கிட்டத்தட்ட 100 ரன்னுக்கு மேல அடிக்கையில அந்த இடத்துல ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. கிட்டத்தட்ட 146 ரன்னுக்கு கிட்ட பாகிஸ்தான் டீம் ஓல் அவுட் ஆகிறாங்க. நேற்று ஃபர்ஹான் என்றாலும் சரி, ஃபகர் சமான் என்றாலும் சரி, 2 வீரர்களும் தான் சும்மா வேற லெவலில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் அனைத்து இந்திய அணி வீரர்களும் இந்த பந்து வீச்சையும் தங்களால் இயன்ற அளவுக்கு எதிர்கொண்டு விளையாடி மிகவும் சிறப்பான முறையில் ஓட்டங்களை பெற்றனர். எனினும் இந்த ஃபகர் சமானும் ஃபர்ஹானும் அவுட் ஆன உடனே மன்னிக்கணும், பாகிஸ்தான் அணியின் அந்த பேட்டிங் லைன் ஒரு தரம் சோபிக்க தவறினர். அத்தனை வீரர்களும் இந்திய அணியின பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்து ஆட்டம் சென்று கிட்டத்தட்ட 146 ஓட்டங்களுக்கு பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்குது. பந்து வீச்சை எடுத்துக்கொண்டோம்னா குல்தீப் யாதவ் மிக சிறப்பான முறையில் பந்து வீசி 4 விக்கெட் எடுக்கிறாரு. பும்ரா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றுறாங்க. சரி, 146 ஓட்டங்கள் இந்திய அணிக்கு 20 ஓவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஓட்டங்கள் இல்லை. 147 அடிச்சா வின், அவ்வளவு பெரிய ஓட்டங்கள் இல்லை. இந்திய அணி செகண்டா பேட்டிங் செய்யறாங்க. ஆனா ஒன்று இந்த இடத்துல குறிப்பிடணும், பாகிஸ்தான் அணி இவ்வளவு நாளும் ஃபைனல் வரைக்கும் வரும்போது பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சு மிகவும் ஆபத்தான ஒரு பந்து வீச்சா தான் இருந்தது. நல்ல வேக பந்து வீச்சாளர் இருந்தாலும் சரி, சுழல் பந்து வீச்சாளர் இருந்தாலும் சரி, அத்தனை வீரர்களை கொண்டு பேட்டிங் பாகிஸ்தானுக்கு அவ்வளவுக்கு இல்லை. ஆனா போலிங் நல்லா தான் இருந்தது. நேற்றைய நாள் இவ்வளவு நாளும் சோபித்த அபிஷேக் சர்மா நேற்றைய நாள் அவ்வளவு பெரிய ஓட்டம் எடுக்கிற நேற்றைய நாள் அபிஷேக் சர்மா 5 ஓட்டங்களோட ஆட்டம் இழக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாமல் கில் சோபிக்கு தான் வர்றாரு. நேற்று அதிக அளவிலான ஓட்டம் எடுக்கிற. இது மாத்திரம் இல்லாமல் அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் இந்த தொடர் ஃபுல்லாவே சொதப்பி கொண்டிருக்காரு. நேற்றைய நாளும் ஒரு ஓட்டத்தோட ஆட்டம் இழக்கிறாரு. அவர் நேற்றைய நாள் குறிப்பிட்ட ரன்னுக்குள்ள 3 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது இந்திய அணி. நிறைய பேர் பாகிஸ்தான் அணி வின் பண்ணிடுமோடு மனநிலை மாறுறாங்க. ஏனென்றா இவ்வளவு நாள் நடந்த ஆசிய கிண்ண போட்டியில இந்தியா சார்பாக அபிஷேக் சர்மா தான் நல்ல ஒரு அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்தார் இவ்வளவு காலத்திலையும். ஆனா அதுக்கு தாண்டி ஒரு வீரர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் அமையல. ஏன்னா தொடர்ந்து ஆட்டம் இழக்கிறது. அபிஷேக் சர்மா விக்கெட் போனா இந்திய அணிக்கு விக்கெட் சரிகிற வீதமும் கூடவா இருந்தது. அப்ப அபிஷேக் சர்மா அவுட்டு, கில் அவுட்டு, சூரியகுமார் யாதவ் அவுட்டு. இப்ப இந்திய அணி என்ன செய்ய போகின்ற நிலைமையில இருக்கத்தான் திலக் வர்மாக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையிலான ஒரு இணைப்பாட்டம் மிகவும் ஒரு இந்திய ரசிகரை மீட்டு எடுத்துதான் சொல்லணும். இந்திய ரசிகரை மாத்திரமில்லாமல் இந்திய கிரிக்கெட்டையும் மீட்டு எடுத்துதான் சொல்லணும். இயன்ற அளவுக்கு 2 பேரும் தடுத்தாடியும் அடித்தாடியும் இயன்ற அளவுக்கு ஓட்டங்களை பெறுகின்றனர். இதோட இப்ப சஞ்சு சாம்சன் அவுட் ஆன உடனே இப்போ சிவம் டுபே களத்துக்குள்ள வரார். சிவம் டுபேயும் அதிரடியாக கொஞ்சம் துடுப்படுத்தாடி திலக் வர்மாக்குரிய இணைப்பாட்டத்தை வழங்க அந்த இடத்துல இந்திய அணிக்குரிய வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு பிரகாசமாகுது. அதற்கு பிறகு திலக் வர்மா அடித்தாட தொடங்கின பிறகு கடைசியில் ரிங்கு சிங் போட்டியை முடிச்சு கொடுக்குறார். இந்திய அணி 5 விக்கெட்டுகளை தான் இழக்கிறாங்க. 5 விக்கெட்டுகளால் இந்திய அணி வெற்றி பெறாங்க. 1980 நான் முதலே சொல்லியிருந்தேன், 1984ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்குமே ஆசிய கிண்ண போட்டிகள் நடந்து கொண்டிருக்குது. நேற்றைய நாள் இந்திய அணி 9வது தடவையாக ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றாங்க. மன்னிக்கோணும், கிண்ணத்தை கைப்பற்றல. அதிலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. என்னன்னா, பாகிஸ்தான் அணியின் உள்துறை அமைச்சரும் இந்த ஆசிய கிண்ண மேம்பாட்டு தலைவருமான மொஹசின் நக்விட்ட இருந்து இந்திய அணி வீரர்கள், அதாவது இந்திய சூரியகுமார் யாதவ் அந்த கிண்ணத்தை வாங்க மறுத்து விட்டார். ஏனென்றா நான் கேள்விப்பட்டதுக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த மொஹசின் நக்வி இந்த விளையாட்டை தாண்டி, அதாவது ஒரு சமநிலையை தாண்டி தன்னுடைய சமூக வேலை பக்கங்கள்ல இந்தியாண்ட அரசியலமைப்பை தூண்டின மாதிரி ஒரு சில கதைகள் வருது. அது எவ்வளவுக்கு உண்மையாண்டு என்னால தெரியல. இப்படியான கருத்துக்கள் நிலவினபடியா இந்திய கிரிக்கெட் அந்த கிண்ணத்தை வாங்க மறுத்துட்டாங்க. ரெண்டாலும் மொஹசின் நக்வி தான் இந்த கிண்ணத்தை வழங்கணும் என்று நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. இந்திய வீரர்களும் வேண்டாம் என்ற உறுதியோட இருக்கின்றனர். இதை பார்த்து கடுப்பான மொஹசின் நக்வி அந்த கிண்ணத்தையே எடுத்துக்கொண்டு போயிட்டாராம். இது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான் அணியின் அணித்தலைவர் ஆகா சல்மான் நேற்றைய நாள் ரன்னர் அப், அதாவது பண பரிசு தொகையை வாங்கின உடனே அந்த செக்கை தூக்கி அறிஞ்சிட்டார். அவ்வாறான ஒரு சம்பவம். இது மாத்திரமல்ல, ஹரிஸ் ராஃபா உட்படுத்த இந்த பும்ரா செஞ்ச அந்த ஒரு நிகழ்வு.
மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் கிரிக்கெட் வந்து ஒரு சில ரசிகர்களாக வந்து நாங்கள் ரசிக்கப்படும் போது இது அரசியலை தூண்டின மாதிரி ஒரு சில கதைகள், அதாவது அரசியலை தூண்டி இந்த விளையாட்டு வந்து நடக்குது அந்த மாதிரி கேள்விகளும் வந்து வருது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் இந்தியாவில் இது 4 நாள் நடந்த அந்த ஒரு தாக்குதலில் வந்து இந்திய விமானங்கள் 6 விமானங்களை வந்து பாகிஸ்தான் வந்து சுட்டு விடுத்தினதா அந்த ஒரு நியூஸும் வந்து போய்கொண்டு இந்த காலப்பகுதியில் ஹரிஸ் ராவ் வந்து இந்திய ரசிகர் மேலே பார்த்து அந்த செய்கைகளை வந்து செய்து காட்டினது வந்து இந்திய ரசிகர்கள் இருந்தாலும் சரி, இந்த உலக ரசிகர் இருந்தாலும் சரி, மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிலைமையில தான் அந்த ஒரு செய்கை வந்து இருந்தது. இவ்வாறான நிகழ்வுகளையும் வந்து கிரிக்கெட்டை வந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து எதிர்காலத்தில் வந்து எவ்வாறு போக போகின்றது என்றுதான் இப்போ வரைக்கும் ஒரு சிலருக்குரிய கேள்விக்குறி. ஏனென்றா பாபர் அசாம் ரிஸ்வான் இருந்த காலப்பகுதியில் வந்து ரோஹித் சர்மா, ஜடேஜா, அடுத்த விராட் கோலி போன்ற முன்னணி வீரர்கள் வந்து விளையாடின காலப்பகுதியா அப்ப வந்து பாகிஸ்தான் அணி அப்ப வரைக்கும் எவ்வாறு இருந்தது, பாகிஸ்தான் இந்திய அணி வீரர்கள் வந்து அதற்கு முன்பட்ட காலத்திலும் எவ்வாறு இருந்தனர். அதாவது இந்த கை குலுக்க மறுத்தது வந்து இப்பதான் நடந்தது. அதுக்கு முன்னமும் வந்து சில முரண்பாடுகள் காணப்பட்டாலும் இந்த கை குலுக்கிறது மற்றது ஒரு சில நேரங்களில் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதங்கள் வந்து இரு அணி வீரர்களுக்கு வந்து இருந்தது. ஆனா இப்ப வந்து அது மாறி 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 இப்ப அரசியல் ரீதியான தாக்கம் வந்து இந்த கிரிக்கெட்லயும் வந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அந்த கருத்துக்களை வந்து தெரிவித்து கொண்டு வரனர். அதாவது கப்பை வாங்குற செலிப்ரேஷன் வந்து இந்த கப்பை வாங்குற செலிப்ரேஷன் நேற்றைய நாள் வந்து இடம் பெறாட்டிக்கும் அதே ஃபீலோட சூரியகுமார் யாதவ் வந்து அந்த இடத்துக்கு வந்து கப்பை தூக்குற மாதிரி ஒரு சில செய்கைகள் வந்து இந்திய அணி வீரர்கள் வந்து வெளிப்படுத்தியிருந்தனர். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருந்தது. இந்திய அணி வீரர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இது மாத்திரமில்லாமல் இந்திய அணி ரசிகர்களை வந்து பாரத மாதா ஜெய்ஹிந்த் என்று ஒரு சில கூஜல்களை வந்து அந்த இடத்துல வந்து கூஜல் வந்து போட்டதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாகிஸ்தான் இந்திய அரசியல் மோதல், பாகிஸ்தான் இந்திய கிரிக்கெட் மோதல் எவ்வாறு அடுத்த கட்டம் அடுத்த இனிவரும் நாட்களில் வந்து இனிவரும் வருடங்களில் இனிவரும் மாதங்களில் எவ்வாறு அமைய போகின்றது, இது வந்து இப்படியே வந்து அடங்கிடுமா இல்லாட்டிக்கு இது வந்து தொடர்ச்சியான தொடர்கதையாக வந்து வரப்போகுதான்னு தெரியல. ரெண்டாலும் ஒரு கிரிக்கெட் ரசிகராக நேற்றைய நாள் வந்து இந்த போட்டிகளை வந்து நான் இறுதி வரைக்கும் பார்த்தேன். நான் இறுதி ஓவர் வரைக்குமே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாத வகையில் வந்து நேற்றைய நாள் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி வந்து நடந்திருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்கலாம். நன்றி.